பெரியம்மா இன்னைக்கு வந்து பூசணிக்காய் பறித்து நம்ம கூட்டு வைக்க போகிறோண்ணே. ஆமாம், பூசணிக்காய் பறித்து தோட்டத்தில் விளைஞ்சதை பறித்து கூட்டு கறி வைக்க. கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு. சரி பறிங்க பறிங்க. பூசணிக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கறி வச்சா நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கடலைப்பருப்பு போட்டு கூட்டு கறி. நாங்கள் இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் வச்சு இன்றைக்கி கடலைப்பருப்பும் பூசணிக்காயும் போட்டு பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து கெமிக்கல் உரம்லாம் போடாமல் இயற்கை உரத்தில் விளைய வச்சக்கூடிய காய். இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இதில் சாப்பிட்டு பாருங்க. இதில் சாம்பார் வைக்கலாம் தெரியுமா? சாம்பார், இட்லி சாம்பார் வைக்கலாம், தோசைக்கு வைக்கலாம், சோத்துக்கு வைக்கலாம், எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அந்த காலம் இந்த கறி தான் சோளச்சோறு கூழுக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் கறியை வச்சு தான் சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், அப்போ இந்த கறி தான் தெரியும் ஆளுகளுக்கு. இப்போ காயெல்லாம் தெரியாது. இந்த காய்கறியெல்லாம் ஊன மாட்டாவோ விளையவும் இல்லை. தமிழ் காய் இப்போ தான் விளையுது. அந்த காலம் பூசணிக்காய், பீக்கங்காய், சொரைக்காய், வத்தவக்காய் இதான் கறி வச்சு சோளச்சோத்துக்கு நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ ஊசியும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஆஸ்பத்திரியும் கிடையாது. இப்போ வந்து கடலைப்பருப்பும் பூசணிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறோம். பூசணிக்காயும் நறுக்க போகிறோம். கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறிச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். பூசணிக்காயோடு போட்டு வைக்கணும். பூசணிக்காயும் கடலைப்பருப்பும் வேக போட்டிருக்கோம். கூட்டு பூசணிக்காய் கூட்டு. என்னெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் தெரியுமா? நம்ம மிளகாய், சீரகம், மஞ்சள், தேங்காய் சில்லு, ஈராங்க இவ்வளோ போட்டு உரல தட்ட போகிறோம். இடித்து போடணும். சரி பிரியா. ஒரு துண்டு மஞ்சள், சீரகம் போடுத்தேன். மிளகாய் 8 வத்தேன். இனி இது கூட தேங்காயும் உள்ளியும் வச்சு அரைக்கணும், அப்படி தானே? ஆமாம், இடிக்கணும். அந்த மிளகாய் எடுத்து மரப்பட்டு தேங்காய் சில்லு போட போகிறேன். ஈராங்கம் போட போகிறேன். காயை வெஞ்சிடுது.
உப்பும் மசாலாவும் போட போகிறேன். பூசணிக்காய் சீக்கிரம் வந்துடும் என்ன புரியுமா? ஆமாம். பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. வச்சு இறக்க போகிறேன். தாளிக்கணும். இறக்கி வச்சுக்கிட்டு தாளிக்கணும். பூசணிக்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன் தாளிக்கிறதுக்கு. பூசணிக்காய் கூட்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ருசியாக இருக்கு. நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இது நம்ம தோட்டத்தில் பறிச்சு வச்சதுனால ருசி கூடுதலாக இருக்கு என்ன தெரியுமா?